ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கேஷுவலாக பேசும்போது சொல்லுவோம், நான் அந்த படத்தை பார்த்தேன், ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை, அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை சாப்பிட்டேன், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 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 கேம் வந்து நான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறான், ஆனால் அவன் அந்தளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ போர்டில் 3 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ஃபஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், அப்புறம் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், கேக்கு பார்க்க நல்லா இருக்குது ஆனால் அவ்வளோ ருசியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா, கேக்கு பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது ஆக்சுவலாக என்ன? ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ப்ரெசண்ட்டில் அந்த கேக் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது இங்கிலீஷில் எப்படி எழுதுறது? த கேக் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்க்க அப்படின்றதுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? லுக் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த கேக் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்பு கூட எஸ் வந்து சேர்ப்போம். அப்போ இந்த கேக் லுக்ஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அப்போ குட், கேக் லுக்ஸ் குட் அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா இந்த கேக் லுக்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆனால் அவ்வளவு ருசியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பட், ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோலேயே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும், என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் ஆல் தட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் ஆல் தட் அப்படின்னா அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் ஆல் தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவன் அவ்வளோக்கும் இல்லை, அவன் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இட்டுக்கு பதிலாக ஹீ போட்டு ஹீ இஸ் நாட் ஆல் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேக்கை தான் நம்ம மீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது இந்த இடத்துல அது அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆனால் அப்படின்றதுக்கு நம்ம பட் எழுதியாச்சு. அவ்வளோ ருசியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் ஆல் தட். இட் இஸ் நாட் ஆல் தட்னா அவ்வளவாக இல்லை, அவ்வளவு ருசியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது இட் இஸ் நாட் ஆல் தட் டேஸ்டி அப்படின்னா அவ்வளவு ருசியாக இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் ஆல் தட் டேஸ்டி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கேக் லுக்ஸ் குட் பட் இட் இஸ் நாட் ஆல் தட் டேஸ்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் அப்படின்றத வந்து நம்ம இட்ஸ் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஆல் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவன் நினைக்கிறான் அவன் ஸ்மார்ட்டுன்னு, ஆனால் அவன் அவ்வளவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸை வந்து பாருங்கள், ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அவன் நினைக்கிறான் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஹீ. சேம் இங்கே எப்படி இந்த கேக் லுக்ஸ்ன்னு எழுதணுமோ அது மாதிரி இந்த இடத்துல ஹீ திங்ஸ். அவன் என்ன நினைக்கிறான்? அவன் ஸ்மார்ட்டுன்னு. அப்போது ஹீ திங்ஸ் ஹீ இஸ் ஸ்மார்ட். அவன் நினைக்கிறான் அவன் ஸ்மார்ட்டுன்னு. அவ்வளவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவெல்லாம் இல்லை அப்படின்னு அவன் அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல he is not all that. ஓகே, he is not all that அப்படின்னா அவன் அவ்வளவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்து, அந்த கேம் ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? அந்த கேம் அப்படின்றதுக்கு நம்ம the game ஃபன்னாக இருக்கும்னு நினைத்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்போது நான் நினைத்தேன் அப்படின்றத எழுதிடலாம். அதுக்கப்புறம் அந்த கேமோட பற்றி நம்ம எழுதுவோம். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷன் என்ன அப்படின்னா நான் நினைத்தேன். ஓகே, நான் நினைத்தேன் அப்படின்றது வந்து பாஸ்ட் நினைத்தேன் அப்படின்றது. அப்போது திங்க் அப்படின்றதுக்கு செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா தாட். ஐ தாட், நான் நினைத்தேன். என்ன நினைத்தேன்? அந்த கேம் ஃபன்னாக இருக்கும்னு. ஓகே, அப்போது அந்த கேம் அப்படின்றதுக்கு ஐ தாட் த கேம். ஸோ அந்த கேம் அப்படின்றது த கேம்னு எழுதியாச்சு. ஐ தாட் த கேம் ஃபன்னாக இருக்கும்னு. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா ஃப்யூச்சர் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் பாஸ்டில் ஃப்யூச்சர் அப்படின்னா வில்லுடைய பாஸ்ட் என்ன அப்படின்னா உட்டு. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து வில்லுக்கு பதிலாக நம்ம உட்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேம் வில் பி ஃபன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கேம் வந்து ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த கேம் ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு பாஸ்டில் வந்து ஒரு விஷயத்த நினச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா வில் பிக்கு பதிலாக நம்ம உட் பி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேம் உட் பி ஃபன்.
ஐ தாட் த கேம் would be fun. நான் நினச்சேன் அந்த கேம் ஃபன்னாக இருக்கும்னு. ஆனால் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது பட் யூஸ் பண்ணியாச்சு. பட் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இட்ஸ் நாட் ஆல் தட். இட்ஸ் நாட் ஆல் தட்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் வந்து ரீட் பண்ணி பார்ப்போமா? கேக் பார்க்க நல்லா இருக்குது ஆனால் அவ்வளோ ருசியாக இல்லை. த கேக் லுக்ஸ் குட் பட் இட்ஸ் நாட் ஆல் தட் டேஸ்டி அப்படின்னு சொல்லலாம். அவன் நினைக்கிறான் அவன் ஸ்மார்ட்டுன்னு, அவ்வளவா இல்லை. ஹீ திங்ஸ் ஹீ இஸ் ஸ்மார்ட் பட் ஹீ இஸ் நாட் ஆல் தட். அந்த கேம் ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அப்போது ஐ தாட் த கேம் would be fun but it's not all that. ஓகே, ஸோ இப்போது let's see some more examples. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹியர்ட் அ லாட் அபவுட் தட் புக் பட் இட்ஸ் நாட் ஆல் தட் இன்ட்ரெஸ்டிங். அந்த புக்கை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன் ஆனால் அந்த புக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஐ ஹியர்ட் அ லாட் அபவுட் தட் புக் பட் இட்ஸ் நாட் ஆல் தட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அந்த ஃபோன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு, அதாவது ஓல்டு ஒன்றை விட பெட்டராக அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வந்து அப்போ இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். திஸ் ஃபோன் இஸ் எக்ஸ்பென்சிவ் பட் இட்ஸ் நாட் ஆல் தட் பெட்டர் தென் த ஓல்டு ஒன். இட்ஸ் நாட் ஆல் தட்னா அந்த அளவுக்கு இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா ஓல்டு ஒன்றை விட பெட்டராக இல்லை அப்படின்ற போது இட்ஸ் நாட் ஆல் தட் பெட்டர் தன் த ஓல்டு ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். பார்ட்டி ஓகேயாக இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது தட் பார்ட்டி வாஸ் ஓகே பட் இட்ஸ் நாட் ஆல் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எவ்ரி ஒன் டாக்ஸ் அபவுட் ஹர் ஆக்டிங் பட் இட்ஸ் நாட் ஆல் தட் ஸ்பெஷல். எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு அது ஸ்பெஷலாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்ரி ஒன் டாக்ஸ் அபவுட் ஹர் ஆக்டிங் பட் இட்ஸ் நாட் ஆல் தட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஷீ செட் த ஹோட்டல் வாஸ் அமேசிங் பட் இட்ஸ் நாட் ஆல் தட் கம்ஃபர்டபுள். அவ சொன்னால் அந்த ஹோட்டல் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் பட் அது ஒன்றும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஷீ செட் த ஹோட்டல் வாஸ் அமேசிங் பட் இட்ஸ் நாட் ஆல் தட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கானது. யாராவது வந்து நீங்கள் ஏதாவது மூவிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. படம் நல்லா இருந்துச்சு ஆனால் அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஸோ அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கானது. இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே, டன். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.